அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, ஏன் உள்ளத்தில் இவ்வளவு மகிழ்ச்சி? ஏனென்றால் நாம் ஒரு இருளுள்ள காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் உலகத்திலே ஒரு பக்கம் கொள்ளை நோய் குறித்த செய்திகள், மறுபக்கம் பாவமும் அக்கிரமும் பெருகுகிற செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் உலகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படியாக உலகத்திலே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை இப்படிப்பட்ட பொல்லாத காலத்தின் நடுவிலே நம்மை காக்க, நம்மை பாதுகாக்க, வாதை கூடாரத்தை அணுகாமல் நம்மை காத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அவர் சிலுவையிலே வேத வசனம் சொல்லுகிறது போல கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடே எழுந்தார். தேவ பிள்ளைகளே, அதனால் தான் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய வார்த்தையை பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து கேளுங்கள், ஏனெனில் கேட்கிற அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலே பெரிய நம்பிக்கையையும் கர்த்தருடைய வெளிச்சத்தையும் உங்கள் உள்ளத்திலே இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் இயேசுவின் நாமத்தில் கொண்டு வரும். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலும் கூட மறுபடியுமாய் 2021ஆம் ஆண்டின் வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு முதலாவதாக வாசிக்க விரும்புகிறேன். இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற புது வருட வாக்கு தத்தத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் மற்றும் 19வது வசனத்தின் பின்பகுதியிலிருந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தையை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். இதை கேளுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். தேவ பிள்ளைகளே, இங்கே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், முதலாவதாக திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? எங்கும் நாம் துன்பத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாட்களில் வாழுகிறோம். அதனால் தான் ஆண்டவர் முதலாவதாக சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், வேலையை நடத்துங்கள், வேலையை நடத்துங்கள். தேவ பிள்ளைகளே பாருங்கள், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை உலகத்திலே இருக்கும்போது நாம் நம்முடைய வேலையை உற்சாகத்தோடு முழு பலத்தோடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகி விடுகிறது. ஏனென்றால் உள்ளம் சோர்ந்து போகிறது. உள்ளத்திலே எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தும்படி முழு பலத்தோடு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை நாம் உற்சாகத்தோடு செய்யும்படி, நம்மை உற்சாகப்படுத்தும்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வேலையை என்ன செய்யுங்கள், நடத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை உற்சாகத்தோடு செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கையை முழு உற்சாகத்தோடு வாழுங்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்து முழு நம்பிக்கை நிறைந்தவர்களாய் உங்கள் பிள்ளைகளை நடத்துங்கள் என்று கர்த்தர் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார்.
ஏன் உற்சாகப்படுத்துகிறார்? ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணிகளை, பொறுப்புகளை நிறைவேற்றும்படி நமக்கு உதவி செய்வதற்காக அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு நம்முடைய வேலையிலே உதவி செய்யும்படி, நம்முடைய வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கும்படி, தடைகளை நீக்கும்படி, காரியங்களை வாய்க்கச் செய்யும்படி, ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படி கர்த்தரே நம் கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில உதவி செய்வதற்கு, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கர்த்தரே நம் கூட இருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம், நல்ல எதிர்காலம் கொடுப்பதற்கு கர்த்தரே நம் கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தராய் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவருக்கு பணிவிடை செய்வதற்கு அநேக தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தர் தம்முடைய தூதர் சேனையோடு கூட நம்மோடு என்ன செய்கிறாராம்? இருக்கிறாராம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாருங்க, சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம், பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த பாதுகாப்பை எப்படி நமக்கு தேவன் தருகிறார்? அடுத்த வசனத்திலே சொல்கிறார், உங்கள் வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படி உங்களுக்காக என்ற தூதர்களுக்கு என்ன செய்கிறேன்? கட்டளையிடுவேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதர்கள் நம்மை பாதுகாக்கிற பணியிலே என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாம் யாத்திராவும் 23 வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு என்னுடைய தூதனை உங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? கர்த்தர் தம்முடைய தூதர்களை நமக்கு முன்பாக அனுப்புகிறாராம். எதற்காக? நாம் செய்கிற வேலையிலே நமக்கு உதவி செய்யும்படி, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற நமக்கு உதவி செய்யும்படி, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படி, தடைப்பட்ட காரியங்கள் அந்த தடைகளை அகற்றும்படி கர்த்தருடைய தூதர்கள் இப்பொழுது நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே. அப்போ நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார்? அவருக்காக பணிவிடை செய்கிற தூதர்களோடு நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும்படி, அவருடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படி நமக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் வாக்குத்தத்தத்தின் கடைசி போதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய தூதர்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினால், நிச்சயமாய் இந்த வருடத்திலே நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் காண்பீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகாது. ஏனென்றால் இந்த வார்த்தையை கொடுத்த நம்முடைய நல்ல கர்த்தர் எண்ணாகமும் 23:19 அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? வாக்கு தத்தம் செய்தவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக நாம் கடந்த 2 வாரமாக என்ன தியானித்து வருகிறோம் என்றால், கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் இப்பொழுது அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலை பெற்றுக்கொள்வதற்கான வழியையும் நமக்கு வேதத்தில் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அதில் முதலாவதாக நாம் என்ன தியானிக்க ஆரம்பித்தோம்? நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முதலாவதாக இந்த ஆண்டு சுதந்தரித்து கொள்வதற்கு முன்பாக முதலாவது பாருங்கள், நாம் கடந்த ஆண்டு முழுவதும் மிகுந்த கடினமான பாதைகளை நடந்து வந்தோம். பல கஷ்டங்கள், வேதனைகள், நிறைய இழப்புகள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்ட காலம் இந்த உலகத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏனென்றால் நாம் தவறுகளை சரி செய்து கொண்டால்தான் மறுபடியும் இப்படிப்பட்ட குழியிலே விழுந்து விடாதபடிக்கு நாம் பாதுகாக்கப்பட முடியும்.
ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை காக்கப்பட முடியும். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் இதே ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் 7வது வசனம் 2 வசனத்திலே ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க என்ன சொல்லுகிறார், இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்னு ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்தை யாருக்கு சொன்னார்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த வார்த்தையை யாருக்கு ஆண்டவர் பேசுகிறார்? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படி 70 ஆண்டுகள் பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருந்த அந்த ஜனங்கள் 70 ஆண்டுகள் பிறகு கர்த்தர் அவர்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி பாபிலோனிலிருந்து மறுபடியும் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கானான் தேசமாகிய இஸ்ரேல் தேசத்துக்கு தேவன் யூத ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி ஒரு கூட்ட யூத ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வந்து விட்டார்கள். வந்த ஜனங்கள் பாருங்க, கர்த்தருக்கு நன்றி இருதயத்தோடு நிரம்பி பாருங்கள். இந்த காரியத்தெல்லாம் நம்ம எஸ்ரா புஸ்தகத்திலே வாசிக்கலாம். எப்படி ஆண்டவர் கோரேஸ் ராஜாவை எழுப்பி இஸ்ரேல் ஜனங்கள் திரும்ப வருவதற்கு வழி திறந்தார் என்று சொல்லி, இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்ப வந்த யூத ஜனங்கள் அவர் கர்த்தருக்கு நன்றி இருதயத்தோடு நிரம்பி பாருங்க, இடிந்து போன சாலமோனின் தேவாலயத்தை மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அஸ்திபாரத்தை போடுகிறார்கள். இதை எஸ்ரா 3ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே வாசிக்கலாம். உற்சாகத்தோடு அவர்கள் ஆரவாரத்தோடு கர்த்தருக்குள் மகிழ்ச்சினால் நிரம்பி ஆலயத்தின் பணிகளை அஸ்திபாரம் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர்களை சுற்றியுள்ள ஜனங்களால் எதிர்ப்பு வருகிறது, பலவிதமான தடைகள் வருகிறது. இதன் நிமித்தமாக தேவ பிள்ளைகளை ஆலயத்தின் பணிகளை கெட்ட ஆரம்பித்த இந்த யூத ஜனங்கள் 14 வருஷம் ஆலயத்தின் பணியை நிறுத்தி விட்டார்கள். ஆலயம் கட்டுவதை 14 வருடம் முற்றிலும் மறந்து விட்டார்கள். பாருங்க, ஆலயத்தை கட்ட முடியாமல் அதை நிறுத்தின அந்த மக்கள் இன்னொரு காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டாங்க. அது என்னது? அதை தான் ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், இந்த வீடு, அதாவது கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளை குடியிருக்கும்படி காலம் இதுவோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. பாருங்க, ஆண்டவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் இன்னும் ஏன் ஆலயத்தை கெட்டலை, சத்துருக்கள் எதிர்ப்புகள் வந்தோடனே நிறுத்திட்டீங்க, விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டை கெட்டுறதை நிறுத்தலே, உங்களுக்கு அழகழகான வீடெல்லாம் கட்டி நீங்கள் குடியிருக்கீங்களேன்னு ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஏன் இப்படி வருத்தப்படுகிறார்? தேவாலயம் என்பது எதை குறிக்கிறது? அது ஜனங்கள் கர்த்தரை தேடுகிறார்கள், கர்த்தரை நாடுகிறார்கள் என்பதற்கு அது அடையாளமாக இருக்குது. பாருங்கள், ஏன் தேவாலயம் எதற்கு அடையாளமாக இருக்குது? அங்கே அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கென்று பலி செலுத்தினார்கள், ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டது. அதன் மூலமாய் ஜனங்கள் அங்கே தேவாலயத்துக்கு வந்து தேவனோடு உறவாடினார்கள். கர்த்தருக்கு துதிக்கும் துதி அங்கே தேவாலயத்தில் இருந்தது. இப்படியாக ஜனங்கள், தேவாலயம் அது எதுக்கு அடையாளமாக இருக்குது? ஜனங்கள் கர்த்தரோடு இருக்கிற உறவுக்கு அது அடையாளமாக இருக்குது. பாருங்கள், அப்போது 14 ஆண்டுகள் தேவாலயத்தை கெட்டலைன்னா என்ன அர்த்தம்? மறந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் கர்த்தரையே மறந்துட்டாங்க. தங்களை அன்போடு சிறையிருப்பை திருப்பி தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்ப ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தாரே, எவ்வளோ நல்ல கர்த்தர், அவர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவருக்கு நன்றி இருதயத்தோடு தொடர்ந்து வாழாமல் போயிட்டாங்க. பாரு, ஆரம்பத்தில் உற்சாகமாக தான் ஆரம்பித்தாங்கன்னா போக போக பின்வாங்கிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு? தேசத்திலே குறைவு தாழ்ச்சி. 6வது வசனம் பார்க்குறோம், பொத்தலான பையில் போட்டது போல எல்லா வருமானமும் போயிடுது. நிறைவாய் விதைக்கிறார்கள், கொஞ்சம் தான் நறுக்கிறார்கள். இந்த பின்னணியில் தான் ஆண்டவர் யூத ஜனங்களை பார்த்து பேசுகிறார். அன்றைக்குள்ள அந்த பாபிலோன் திரும்ப வந்த யூத ஜனங்களை பார்த்து ஆகாய தீர்க்கதரிசி மூலம் பேசுகிறார். என் மக்களே, யோசித்து பாருங்கள், ஏன் உங்களுக்கு இவ்வளோ குறைவு? ஏன் பொத்தலான பையில் போட்ட போல் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் என்ன மறந்துட்டீங்க? நான் தான் உங்களை பாபிலோன் திரும்ப கூட்டி கொண்டு வந்தேன், உங்களை நான் தான் அழைத்து கொண்டு வந்தேன். ஆனால் என்னையே நீங்கள் என்ன செய்தீங்க? மறந்துட்டீங்க. அப்போது தேவ பிள்ளைகளே, இதை இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு இதை கொண்டு வர வேண்டும். நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், இது எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்ததுன்னு சொல்லி. நாம்
மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு சென்றோம். அங்கே தேவ பிள்ளைகள் சந்திக்கும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சந்தித்த எதிர்ப்பை போல நம்ம ஆண்டவருக்கு சேவிக்க முடியாதபடி, ஆண்டவருக்காய் வாழ முடியாதபடி சந்திக்கிற ஒரு தடையை குறித்து அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே அங்கே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் சந்திக்கும் பிரச்சனையை குறித்து இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு ஜனங்கள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறார்கள்? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, நாம் கூட பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களை போல தான் பாவம் என்னும் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி நமக்கு புது வாழ்க்கை என்ன செய்கிறார்? தருகிறார். தந்தவுடன் நாம் ஆரம்பத்தில் உற்சாகமாய் ஆண்டவருக்காய் பணி செய்கிறோம். நாம் செய்கிற வேலையிலே தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுகிறோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்கென்று வளர்க்கிறோம். இப்படி உற்சாகத்தோடு தான் நம்முடைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் வாழ்க்கை போக போக பாருங்கள், எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் சில எதிர்ப்புகளை சந்தித்தாங்களோ அதே போல் நாமும் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், சவால்கள் சந்திக்க தேவைகள் பெருக பெருக பாருங்கள், இன்றைக்கு மனிதனை என்ன செய்து எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்ற சரீர தேவையின் கவலைகள் என்ன செய்யுது? மனிதனை நெருக்க ஆரம்பிச்சிருது பாருங்கள். நெருக்க ஆரம்பித்தோடனே அநேக தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? உலகத்தாரை போல் மாறிவிடுகிறார்கள். உலகத்தார் எப்படி இருக்கிறாங்க? மத்தேயு 6:32 இயேசு சொல்ல, இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். தேவனை அறியாதவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறாங்க? அவங்க பிறந்ததுலேருந்து மரிக்கிற வரைக்கும் பாருங்கள், அவங்களோட வாழ்நாள் எல்லாம் எப்படி இந்த சரீர தேவையை பூர்த்தி செய்கிறது, அதுக்கு எப்படி வாழணும், அதை தான் மனிதர்கள் இன்றைக்கு நாடி தேடுகிறார்கள் பாருங்கள். அப்போது ஆனால் இந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து தான் கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? ரட்சித்தார். ரட்சித்தவுடன் நமக்கு புரிகிறது, இப்பொழுது என் தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து ரட்சிக்கப்பட்ட புதில் வாழ ஆரம்பிச்சிடறோம் பாருங்கள். ஆனால் அப்படி வாழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் வாழ்க்கையில் எதிர்ப்புகள், பிரச்சனை வந்தவுடனே மறுபடியும் என்ன செய்துறோம்? நிறைய நேரம் பழைய வாழ்க்கை, பழைய அந்த ஆண்டவர் என் தேவையை சந்திக்கிறவர் இருக்கிறார் என்பதை, அந்த சத்தியத்தை மறந்து கர்த்தர் பேரில் அவிசுவாசம் வைத்து மறுபடியும் நாம் எண்ணத்தை உண்போம் உடுப்போம் என்ற கவலை எப்படி நிறைவேற்றுன்னு சொல்லி அதையே மறுபடியும் நாடி தேடுகிறவர்களாக இந்த பழைய வாழ்க்கைக்கு நிறைய நேரம் மாறிடுறோம் பாருங்கள். அப்போது இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மறுபடியும் ஆதி அன்புக்கு என்ன செய்? திரும்பு. ரட்சிக்கப்பட்ட பூசல் எப்படி வாழ்ந்தோம்? மத்தேயு 6:33 வாழ்ந்தது போல தான் வாழ்ந்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யுங்கள்? தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். அப்படி தான் நம்ம ஆரம்பத்தில் வாழ்ந்தோம். கர்த்தரை உற்சாகத்தோடு சேவித்தோம். கர்த்தர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறத நம்ம அனுபவித்தோம். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை பெருக பெருக கர்த்தர் எப்படி நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்தார் என்ற அந்த காரியங்களெல்லாம் மறந்து போய், கர்த்தர் செய்த உபகாரங்களை நிறைய நேரம் மறந்து போய் என்ன செய்துடுறோம்? நம்ம நிறைய நேரம் பழைய வாழ்க்கைக்கே திரும்பிடுறோம். அப்போது தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் என்ன பேசுகிறாரு? மறுபடியுமாய் என்னிடத்தில் என்ன செய்யுங்க? திரும்புங்கள். இந்த புது வாழ்க்கைக்கு என்ன செய்யுங்க? திரும்புங்க. மறுபடியுமாய் ஆதியில் எப்படி கர்த்தர் என் தகப்பனாக இருந்து என் தேவைகளை எப்படி சந்திக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்தேனோ அந்த பழைய இடத்துக்கு என்ன செய்யுங்க? திரும்புங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். மறுபடியும் முதலாக தேவனோட ராஜ்யத்தை என்ன செய்யுங்க? தேடுங்கள்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார் பாருங்கள். அப்போது தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்துக்கு ஆதாரமாக தான் நம்ம வேதத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஆதியாகமும் 26ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஈசாக்கின் வாழ்க்கை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஈசாக்கு வாழ்க்கையில் இந்த சத்தியம் நிறைவேறுகிறது பார்க்கிறோம் பாருங்கள். எப்படி நிறைவேறுகிறது? ஆதியாகமும் 26ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தையும் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பாருங்கள், ஈசாக்கு ஒரு ஆண்டோட பிள்ளை. அவர் பாருங்கள் ஆண்டவரோடு அநேக அனுபவங்களை பெற்றவர். ஏன்னா அவர் ஒரு விசுவாச தகப்பனுடைய பிள்ளை. அப்போது ஆண்டோடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஈசாக்குக்கு வாழ்க்கையில் ஒரு சோதனை வருது. என்ன சோதனை? இந்த எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த சரீர தேவைகளை குறித்து ஒரு பிரச்சனை வருது. வந்தவுடன் பாருங்கள், இந்த இடத்துல ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? உலகத்தில் உள்ள ஜனங்களைப் போல என்ன செய்கிறார்?
எகிப்தை நாடி போகிறார். பாருங்கள், கானான் தேசத்தில் உள்ளவங்களாம் பஞ்சம்னா உடனே எகிப்துக்கு தான் போவாங்க. ஏன்னா எகிப்தில் நைல் நதி இருக்குது, அதனால் அங்கே எப்போவுமே செழிப்பு இருக்கும். கானான் தேசத்தில் மழை பெஞ்சாதான் அங்கே தண்ணி இருக்கும் பாருங்க. அப்போ மழை பெய்யலைன்னா பஞ்சம் வந்துருச்சுன்னா உடனே எல்லாரும் எகிப்துக்கு தான் போவாங்க. இப்போ ஈசாக்கும் என்ன பண்ணுகிறார், உலக ஜனங்களை போல எகிப்துக்கு போகிறார். போகும்போது இங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவரை தடுத்து நிறுத்துறார். தடுத்து நிறுத்தி என்ன பண்ணுறாரு, ஈசாக்கே நீ பழைய வாழ்க்கைக்கு என்ன செய்தாத போயிடாத. ஏன் இதை ஈசாக்கு கிட்ட வந்து சொல்கிறாரு, ஏன்னா இங்கே இதே இடத்துல ஆபிரகாம் நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டாயிட்டுன்னு போட்டிருக்கு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் எப்படி ஆபிரகாம் கர்த்தரோட வார்த்தையை கேட்டு கானான் தேசத்துக்கு வர்றாரு. வந்த புதுசில் ஆதியாகமம் 12 வாசிக்கிறோம், அவர் வாழ்ந்த நாட்களில் ஒரு கொடிய பஞ்சம் வந்துடுது. வந்த உடனே என்ன பண்ணிடுறாரு, அவர் எகிப்துக்கு போயிடுறாரு. எகிப்து எதை குறிக்கிறது என்றால் நாம் விட்டு வந்த பழைய பாவ வாழ்க்கையை குறிக்குது பாருங்க. அப்போது அது வந்து பழைய வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போது ஆபிரகாம் பாருங்க, அந்த விசுவாச சோதனை, இந்த சரீர பிராரம்பண விசுவாச சோதனை அவருடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பத்தில் வந்தபோது ஒரு சிறிய தவறை செய்து விடுகிறார், எகிப்துக்கு போயிடுறார். அதனால அவரோட வாழ்க்கையில் சில தேவையில்லாத காரியம் நடக்குது. அப்போது இதே தகப்பன் செய்த ஆரம்பத்தில் செய்த தப்பு இங்கே ஈசாக்கும் செய்ய பார்க்குறார். அப்போது அந்த தப்பை இவரோட வாழ்க்கையில் சரி செய்யணும்னு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இவரோட வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, ஈசாக்கு ஆதியாகமம் 26:2 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் பாருங்க. அப்போது ஆண்டவர் இங்கே ஈசாக்குக்கு இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனத்தில் சொன்ன சத்தியத்தை நினைப்பூட்டுறாரு பாருங்க. என்ன நினைப்பூட்டுறாரு, ஈசாக்கே நீ என்னோட பிள்ளைப்பா, உன்னை போஷிக்கிற ஒரு தகப்பன் நான் என்ன செய்கிறேன், கர்த்தர் இருக்கிறேன், நீ ஏன் உலகத்தை தேடி போகாத, நான் உன்னை கூட இருக்கிறேன். அதனால நீ என்ன நம்பி நான் உனக்கு கொடுத்துருக்கிற இந்த தேசத்திலே என்ன செய்ய, குடியிரு. பழைய வாழ்க்கைக்கு என்ன செய்யாத, மறுபடியும் என்ன செய்யாத, ஓடாத. உங்கள் அப்பா ஆரம்பத்தில் செய்த தப்ப நீ என்ன செய்யாத. நான் கொடுத்துருக்கிற தேசத்திலே குடியிருந்து நீ வேலையை என்ன செய்ய, நடத்து. உனக்கு கொடுத்துருக்கிற வேலையை நடத்து, நான் உன் கூட இருந்து என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிக்கிறது நீ அனுபவிப்ப அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறாரு, அவனுக்கு ஒரு சத்தியத்தை நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறார், உன்னை போஷிக்கிற தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி ஈசாக்குக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுறாரு பாருங்க. நினைப்பூட்டின உடனே இப்போ பாருங்க, அந்த விசுவாச சோதனையில் ஈசாக்கு விழுந்து விடாதபடி கர்த்தர் ஈசாக்கு என்ன செய்கிறார், காத்து பாருங்க. ஈசாக்கு இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆதியாகமம் 26:12 வாழ்ந்த குடியிருந்த அதே தேசத்திலே விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அதே வருஷத்தில் 100 மடங்கு அறுக்க செய்கிறார் பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளே, அடுத்த வசனம் ஆதியாகமம் 26:12, 13 தான் போட்டிருக்குது. கர்த்தர் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு அறுத்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்கிறது பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஈசாக்கின் வாழ்க்கையின் மூலமாக தான் ஆண்டவர் நம்மகிட்டையும் பேசுகிறார். ஏன்னா இன்னைக்கு 2021ஆம் ஆண்டில் நாமும் இந்த கடந்த நாட்களில் நடந்த கஷ்டங்கள்னால நிறைய பொருளாதார தேவைகள் இந்த உலகத்தில் என்ன செய்து இருக்குது. இன்றைக்கி நமக்கும் அதே சோதனை, எண்ணத்தை உண்போம் உடுப்போம் குடிப்போம் என்ற சோதனை நமக்கும் இன்றைக்கு ஈசாக்கு நாட்களில் ஏற்பட்டது போல் நமக்கும் இன்றைக்கி உண்டாயிடுச்சு. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த நாட்களில் நீ உலகத்தாரை போல எகிப்துக்கு என்ன செய்யாத, ஓடாத. பழைய வாழ்க்கையாகிய ஐயோ இந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நீ அதுக்கு நாடி தேடாத. அது போல் தொடர்ந்து முதலாவது தேவனோட ராஜ்யத்தை என்ன செய்ய, தேடு, என்ன தேடி வா, நான் உன் கூட இருக்கிறேங்கிறத உணர்ந்துக்க. உன்னை கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கிறார், உனக்கு நல்ல தகப்பன், பரலோக தகப்பன் இருக்கிறார், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நீ அவரை தேடு, அவரை நோக்கிப்பார். உனக்காக சிலுவையில் தன்னோட குமாரனை கொடுத்தவர், அதனோடு கூட மற்ற தேவைகளை உனக்கு சந்திக்க மாட்டாரா என்ற சத்தியத்தை தியானி. அவர் எப்படி நல்லவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை என்ன செய்யுங்க, அதை அறிந்து கொள்ள நாடி தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. தேடும்போது ஈசாக்கோடு இருந்து ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், தேவ பிள்ளைகளே,
நீங்களும் இப்படி கர்த்தரை தேடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையை இந்த ஆண்டிலே தைரியமாக இருக்க இடத்துல தைரியமாக செய்து கொண்டே இருங்க. ஐயோ இனிமே எதிர்காலத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு நாடி தேடாதீங்க. கொடுத்துருக்கிற வேலையில் நிலைத்திருந்து தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருந்து உங்களையும் ஈசாக்கை போல ஆசீர்வதிப்பார், பெரிய அறுவடையை காண செய்வார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பிள்ளைகளாகிய எங்களோடு நீர் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்ல தகப்பன் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திலே இந்த இந்த சரப்பிரகாரமான தேவை என்னும் கவலையினாலே நாங்கள் எப்படி அநேக வேளைகளில் ஆண்டவரே நாங்களும் இஸ்ரேல் ஜனங்களைப் போல உலகத்தை நாடி தேடி கடைசியில் உம்மை மறந்து போய்கிறோம் விடுகிறோம் என்பது நீ நன்றாய் அறிந்திருக்கிறீரப்பா. அதுதான் வருஷத்தின் துவக்கத்திலே எங்களோடு பேசுகிறீர். மகனே, நான் உன்னோடே இருக்கிறேன், மகளே நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று நீர் பேசுகிறக்காய் ஸ்தோத்திரம். எதுக்கு கூட இருக்கிறீர்? எங்களுடைய தேவைகளை சந்திக்க, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களோடு சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறீர் என்று பேசினக்காய் ஸ்தோத்திரம். இதனால் நம்முடைய பிள்ளைகளப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் இந்த சத்தியத்தை அறியட்டும். அறிந்து ஆண்டவரே ஈசாக்கை போல எகிப்துக்கு போகாமல் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையில நிலைத்திருந்து தங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை தொடர்ந்து உற்சாகத்தோடு செய்ய உதவி செய்யுங்க. கவலையை மறந்துவிட்டு தேவையை சந்திக்கிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகள் உம்மை தேட உதவி செய்யுங்க. உம்மை தேடுகிற மூலமாய் எப்படி ஈசாக்கு நீர் ஈசாக்கு நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்ற அந்த சத்தியத்தை ஈசாக்கு அனுபவிக்க செய்தீரே கர்த்தாவே, அதே போல இந்த ஆண்டிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இந்த பிள்ளைகளும் ஈசாக்கை போல அனுபவிக்க உடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வழிநடத்துக்கு கீழ்ப்படியும்படி உதவி செய்யுங்க. அப்படி செய்ததற்காக நன்றி. உண்மையே நம்பி வாழ உதவி செய்யுங்க. பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.